நவீன் வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்றாரு, "இந்த மாரி அவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப வந்து அவங்கள பேசுறதோ, திட்டுறதோ நீங்க பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் அவ்வளோதான் சொல்ட்டேன். அதுக்கப்புறம் உங்க புள்ள உங்க கூட இருக்கவே மாட்டான்." அப்படி சொல்லிட்டு போறாரு. அதையெல்லாம் கேட்டு ஜெயா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயா கிட்ட வந்து சாரதா வந்து பவ்யமா வந்து பேசுறாங்க. "தம்பி என்னை இருக்க சொன்னதால தான் நாங்க இருந்துட்டோம். இன்னும் 2 நாள் தான். இன்னும் ஒரு 2 நாள்ல நாங்க கிளம்பிடுவோம். நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க. நாங்க இங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நாங்க தொல்லைலாம் எதுவும் குடுக்க மாட்டோம்." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு ஜெயா அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. வந்துட்டாளுங்க. பேசுறத பாரு ரொம்ப நல்லவளுங்க மாதிரி பேசுறாளுங்க. என் புள்ளைக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட்டாலும் மூட்டி விடுவாளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து "அதான் வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னத்த பேசுறது உங்கள?" அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ச்சே இவங்க நம்மள திட்டியிருந்தா கூட பிரச்சனை இல்ல. இந்த மாரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. பாட்டியும் வந்து சாரதாவும் அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நம்ம காவேரி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்னே வம்பு இழுக்கிற மாதிரி அங்க வராங்க ஜெயா. ம் புருஷன வந்து தொரத்தி விட்டுட்டான் போல் இருக்கே உன்ன புருஷன் தொரத்தி விட்டான். என்ன பண்ணுதுன்னு தெரியாம முழிக்கிற போல் இருக்கே அப்படின்னோனே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்ல வந்து உட்காந்துருக்கேன். ஆனா அம்மா வீடு இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்து என் புள்ள வந்து போனா போது தாலி கட்டிட்டானேன்னு சொல்லிட்டு யமுனாவோட அம்மா வீட வந்து வச்சுக்கலாம். அவன் அக்கா, தங்கச்சி இவங்களெல்லாம் வச்சுக்கணும்னு அவனுங்கன்னா தலையெழுத்தா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு வந்து இங்க பாருங்க யாரையும் வச்சுக்க சொல்ல. இன்னும் 2 நாள்ல நாங்க கிளம்பிடுவோம். எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்றாங்க. ம் உன் புருஷன் ஆடுன ஆட்டத்துக்கு கொஞ்சம் நெஞ்சமா ஆடுனான். அவன் கூட சேர்ந்து நீ என்னம்மா ஆட்டம் போட்ட? என் புள்ளைக்கு நீ அப்படி வந்து அவன கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணல. இப்ப பார்த்தல்ல, இங்கேயே வந்து அடைக்கலமா வந்திருக்க. உன்ன நெனச்சு என்ன செய்றதுன்னே எனக்கே தெரியல. உன்ன பார்த்தாவே எனக்கு பாவமா இருக்கு அப்படின்றாங்க. யாரும் என்ன பார்த்து பாவம் பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வேலை என்னமோ அத போய் பாருங்க அப்படின்றாங்க. என்ன ஓவரா தான் இருக்கு பேச்சு. இங்க பாருங்க தேவையில்லாததுல எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உன் புருஷன பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருதா? அவன் ரொம்ப நல்லவனா? உனக்கு புருஷன் கூட சொல்ல முடியாது போல் இருக்கே. ஏன்னா 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ஏதோ மேரேஜ் பண்ணியிருக்கீங்களாமே. கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ண நீயே அவ்வளோ திமிரா அவன் கூட ஆடுனல்ல ஆட்டம் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு இங்க பாருங்க என்ன பத்தி பேசுறீங்களோ அதோட நிறுத்திக்கங்க. தேவையில்லாம வந்து அவர பத்திலாம் பேசுனீங்க நல்லா இருக்காது. ஏன் அவன பத்தி பேசக்கூடாது? என் புள்ளைய மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சு வந்தேன் அவன். ச்சே அவன் வந்து என்னவெல்லாம் ஆட்டம் ஆடுனான். அவன் கூட சேர்ந்து நீயெல்லாம் என்ன மாதிரி ஆட்டம் ஆடுன? அதுக்கு தான்டி கடவுளா பார்த்து உனக்கு இந்த தண்டனை குடுத்துருக்காரு அப்படின்னோனே, இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். விஜய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. என்ன பத்தி பேசுறீங்க நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் வீட்டுக்கார பத்தி பேசுனீங்கன்னா நான் தாங்கிக்க மாட்டேன். என்னடி ரொம்ப வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு சீன போடுற? அவன் உன் வீட்டுக்காரரா இருந்தா உன்ன ஏன் திருப்பி அனுப்புறான்? கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பொட்டி எடுத்து கையில குடுத்தானாமே! அவன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருக்க உன்னும். இங்க பாருங்க அவரு என் வீட்டுக்காரர் தான். அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. புரியுதா? தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக என் புருஷன என்ன வேணாலும் பேசுவீங்க. நான் பார்த்துட்டு இருப்பேனா? உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம அவர பத்தி பேசுறீங்க நல்லா இருக்காது. நான் உங்க வீட்ல இருக்கிறதால என்ன வேணாலும் பேசுவீங்களா? அந்த உங்களோட வேலையெல்லாம் யமுனா கிட்ட வச்சுக்கங்க. என்கிட்டலாம் வச்சுக்கினீங்கன்னா நல்லா இருக்காது. அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு அப்படியே ஜெயா செம்ம கடுப்பாறாங்க. எவ்வளோ தைரியமா இருந்தா என் வீட்லயே வந்து உட்காந்துட்டு என்னையே பேசுறாளா? இவளுங்களெல்லாம் சும்மா இந்த வீட்ட விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிவின் தான். அவன சொல்லணும். அவன் குடுக்குற இடத்துல தான் இவளுங்கலாம் ஆடுறாளுங்க. இவளுங்க கொட்டம் இன்னும் கூட அடங்கவே அடங்கல. இவளுங்கலாம் சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இந்த காவேரி அப்படியே வந்து ரொம்ப நல்லவ மாரி நடிக்கிறா. ஆனா பண்றதெல்லாம் அட்டகாசம். அவன சொன்னோனே அப்படியே கோவம் வருது அவளுக்கு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு பயங்கரமா அழறாளா. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே சுடுற மாதிரி இருக்கு. தாங்கிக்க முடியாம அழறாங்க. உன்ன துரத்தி விட்டு வந்தானே அவ அப்படி சொல்லிட்டு விஜய பத்தி சொன்னோனே, உடனே அழறாங்க. இவங்கள பத்தி இப்படி பேசுறாங்களேங்க. ஏங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க என்கிட்ட? நீங்க ஏங்க என்ன போக விட்டீங்க? என்ன நீங்க போக விட்டுருக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இங்க காவேரி அழறத பார்த்து ஓடி வராங்க. அக்கா என்னடி ஆச்சு? அந்த அம்மா ஏதாவது சொல்லிச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எதுவும் இல்லக்கா அப்படின்னு. எனக்கு தெரியும்டி அந்த அம்மா தான் ஏதோ உனக்கு சொல்லிட்டு இருக்கு. அந்த அம்மாக்கு ஏற்கனவே உன்ன பிடிக்காது. இதுல வேற என்ன சொல்லிச்சோ தெரியலையே. நான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போறாங்க. அக்கா வேணாக்கா அம்மாவே நொந்து போயிருக்குக்கா. இங்க இவ்வளோ வந்து மனசு கஷ்டமா இருந்தா இங்க வந்திருக்கோம். இந்த நிலைமையில வேணாக்கா அதெல்லாம் சொல்ல வேணாம். சொன்னா கேளுக்கா நீ அமைதியா இருக்கா பார்த்துக்கலாம்க்கா அப்படின்றாங்க. முதல்ல வீடு பார்த்து போயிடலாண்டி கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க.